தமிழகம் முதல்வரை பொறுத்த அளவுல கடந்த தேர்தல் அறிக்கையில நீங்க ஒரு செய்தியை பார்த்திருக்கீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் 10 ஆண்டு காலமாக அறுபடை வீதிகளில் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோயில் ஆயிரங்கால் மண்டபம் பழுதடைந்து கேட்க நாதி இல்லாமல் இருந்தது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சரி செய்வோம் என்று சொல்லி 500 கோடி ரூபாய் செலவு செய்து ஆயிரங்கால் மண்டபமும் சரி செய்யப்பட்டு குடமுழுக்கு விழாவும் நடத்தி இதுபோல் 1-2 அல்ல 3000க்கு மேற்பட்ட இந்து ஆலயங்களில் குடமுழுக்கு செய்கின்ற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதுபோல் கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் எல்லா சமூகத்தினரையும் அரவணைச்சு நகர பேருந்திலே கட்டணம் இல்லாமல் செல்லலாம் என்று சொன்னால் முருகனை வழிபடுபவர்களும் கட்டணம் இல்லாமல் செல்லலாம், இயேசு பெருமானை வழிபடுகின்றவர்களும் கட்டணம் இல்லாமல் செல்லலாம், இறை தூதர் நபிகள் நாயகத்தை நம்பி இருக்கின்றவர்களும் பேருந்திலே ஏறலாம். இந்த அரசுக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை. தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கின்றார்கள். 1,32,00,000 பயனாளி தேர்வு செய்து மாதம் 1000 ரூபாய் வழங்குகின்றார்கள். ஒரு பத்திரிகை, ஒரு ஊடகம், யாராவது ஒரு ஆளுங்கட்சி பார்த்து தான் கொடுத்தாங்க, வேண்டியால் பார்த்து கொடுத்தாங்க, ஜாதி பார்த்து தான் அந்த மாதம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க சொல்ல முடியுமா? ஒரு சமூக நீதி ஆட்சி. இந்த அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் இன்று வரை பாருங்க, சாமானிய மக்களை பற்றி சிந்தித்து சாமானியர்களுக்கான ஆட்சி. ஒன்றிய அரசு 10 ஆண்டு காலத்துல 16 லட்சம் கோடி ரூபாய் 50 கார்பரேட் நிறுவனங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கு. விவசாயிக்கு கடன் தள்ளுபடி பண்ணாங்களா? நம்ம மாணவர்கள் வாங்கினாங்க கல்வி கடன் தள்ளுபடி பண்ணாங்களா? சுய உதவி குழு கடன் தள்ளுபடி பண்ணாங்களா? குறு சிறு நடுத்தர தொழில் கடன் தள்ளுபடி பண்ணாங்களா? யாருக்கு பண்றாங்க? தன்னை சுற்றி இருக்கின்ற ஒரு 50 நபர்களுக்காக ஒன்றியத்தில் ஆட்சி நடைபெறுகிறது. நம்முடைய வரி பணங்கள்லாம் அங்கதான் போகுது. மாண்புமிகு முதல்வர் எவ்வளவு நிதி நெருக்கடியிலும் சாமானிய மக்கள் படிக்கணும், 6 லட்சம் பேர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஏழைகள் இல்லங்களுக்கே சென்று மக்களை தேடி மருத்துவம் 2,30,00,000 பேர் கொடுத்திருக்காங்க. தினம் 57 லட்சம் பேர் கட்டணம் இல்லாமல் போறாங்க. தினம் பள்ளி நாட்களில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 35,000 பள்ளிகள்ல 20 லட்சம் பேர் தினம் காலை சிற்றுண்டி. பெருந்தலைவர் காமராஜர் பட்டி தொட்டியெல்லாம் பள்ளியை திறந்து மதிய உணவை கொண்டு வந்தார். இன்றைய முதல்வர் காலை சிற்றுண்டியையும் கொண்டு வந்திருக்காங்கன்னா ஏழைகள் மீது பரிவோடு கைதூக்கி விட்டு அவர்களை சாமானிய மக்களா இருக்கின்றவர்களை சமூகத்தில் சமமாக மதிக்கப்படுகின்ற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. ஆகவேதான் எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை சதி நடந்தாலும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக முதலமைச்சராவது அரசு மருத்துவமனை அதிகமாக செல்லக்கூடிய அரசு மருத்துவமனை, அரசு பள்ளிகளுடைய கட்டிடங்கள், அந்த கட்டமைப்புகள் பொதுவா சொல்லக்கூடாது. இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அரசு பள்ளிகள் அவ்வளவும் மிளிர செய்தது இந்த ஆட்சியில தான். இன்னும் நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல கட்டணம் தேவைன்னா சொல்லுங்க, நான் வாங்கிக்கிறேன்.